வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன். இன்றைக்கி வந்து இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் வந்து இப்போ சேல் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன். இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து ரீசனபிளாக எல்லாருக்கும் குவாலிட்டியாக ரீசனபிளாக கொடுக்கறத பற்றி சொல்லியிருந்தேன். இது வந்து எனக்கு வந்து புக்காக இருக்குது. இன்றைக்கி ஒரு பெரிய நிறைய ஐட்டம்ஸ் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, என் மேலே அக்கறை கொண்ட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து இது வந்து புக் பண்ணியிருக்காங்க. அதுவும் கொஞ்சம் இல்லை, ஒரு நிறைய ஸ்நாக்ஸு ஒரு ஆக்சுவலாக ஒரு 800 ரூபாய்க்கு அவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இது வந்து நான் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் வழியாக தான் அவங்களுக்கு அனுப்புகிறேன். கொரியரை விட போஸ்ட் ஆஃபீஸில் நார்மல் ரேட்டில் இருக்கிறதுனால புக் பண்ணியிருக்கேன். இப்போது இது வந்து பாருங்கள், இது அவங்களுக்கு எதெல்லாம் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடி பாக்ஸில் தான் அவங்களுக்கு அனுப்புகிறேன். அனுப்பும்போது இதில் வந்து ஒரு ஸ்லிப்பில் வந்து ஒரிஜினல் ரேட் என்ன, அவங்களுக்கு கொடுக்குற ரேட் என்ன அப்படின்னு இதில் மென்ஷன் பண்ணி தான் அனுப்புகிறேன். ஏன்னா அது வந்து எம்ஆர்பி ரேட்டுக்கும் நான் கொடுக்குற ரேட்டுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. குவாலிட்டியும் ரொம்ப நல்லாயிருக்கு. அது வந்து அவங்களுக்கு நோட் பண்ணி அனுப்பிச்சா தான், யாருக்காருனாலும் அந்த மாதிரி நோட் பண்ணி தான் அனுப்ப போகிறேன். ஏன்னா அனுப்பினா தான் உங்களுக்கு அதில் கடையில் போய் நீங்கள் வந்து ஒரு பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் அவங்க கொடுக்குற ரேட்டுக்கும் இந்த ரேட்டுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்குது. இது செய்கிற இடத்துலேருந்து மேனுஃபேக்சரிங் இடத்துலேருந்தே நான் வாங்கிட்டு வர்றதுனால என்னால் ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியாக கொடுக்க முடியுது. இது வந்து நான் பாருங்கள், இங்கே அவங்களுக்கு வந்து நிறைய மிக்சர் வெரைட்டி இந்த மாதிரி வெரைட்டி எல்லாம் பாருங்கள். இது அவங்க வந்து இவ்வளோ ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிஸ்கட்டு, இந்த மில்க் ஸ்வீட்டு, அதுக்கப்புறம் இந்த பர்பி நல்லா க்ளீனாக நீட்டாக பேக் பண்ணிக்கிறதுனால கொஞ்சம் வச்சு கூட சாப்பிட்லாம். நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். அதனால் அவங்க வந்து இந்த பாக்ஸாகவே அனுப்ப சொல்லியிருக்காங்க. இந்த பாக்ஸுக்கும் இந்த பேக்கெட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது ரேட்டு. இருந்தாலும் கூட ஒரு 20 ருபீஸ் எக்ஸ்ட்ரா ஆகுது. இருந்தாலும் பாருங்கள், இந்த பாக்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா நிப்பட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இந்த சோன் பப்படி ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இந்த மில்க் ஸ்வீட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இந்த பிஸ்கட் இவ்வளவும் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இவ்வளவும் நிறைய ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக நான் வந்து அந்த சாரு சிவகுரு சாருக்கும் ரமாவுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அந்த அளவுக்கு நான் வந்து ரொம்ப ரொம்ப அவங்க வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பித்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து அவங்களுக்கு நிறைய அவங்க என்னோடய பெரியவங்க, அவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணி தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு ஆதரவு கொடுங்க. அது வந்து ஃபஸ்ட் ஒரு டைம் கொடுத்தீங்கன்னா தான் நான் எந்த அளவுக்கு ரீசனபிளாக கொடுக்கன்றது தெரியும். இது பாருங்கள், இந்த மாதிரி நீட்டாக தெர்மோகால் ஷீட் எல்லாம் போட்டு இதில் வந்து நீட்டாக எதுவும் இதாகாமல் டேமேஜ் ஆகாமல் நீட்டாக எல்லாம் பேக் பண்ணியாச்சு. இதெல்லாம் பேக் பண்ணி இது பண்ணி அனுப்ப போகிறோம். இப்போது இது வந்து எதுக்கு காமிச்சேன்னாக்க, எனக்கு ஒரு சந்தோஷம், என்னை சேர்ந்தவங்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். ஃபஸ்ட்டு புக்காக இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா நினைக்கிறேன். அது பண்ணுறதுக்கு ஒரு ரெகக்னேஷன் எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஆர்டர் வந்ததுனால எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்து அதனால தான் இது காமிச்சேன். இப்போ வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் இது என்ன கிச்சனில் போய் ஏதாவது ஒரு நல்ல ரெசிபி பண்ணலாம், பார்க்கலாம் வாங்க.